मनोराजमणि सदा विजयते रामं रमेशं भजे रामेणाभिगता निशाचर चमूः रामाय तस्मै नमः रामात् नास्ति परायणं परतरं रामस्य दासोऽस्म्यहम् रामे चित्तलयः सदा भवतु मे भो राम मामुद्धर हे रामा என்னை இந்த சம்சார கடல் நின்னும் நீதான் மீண்டு எடுத்து கொடுக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் நாமோ ஆழம் தெரியாத கடலில் விழுந்துள்ளோம் கடலில் விழுந்தவன் தானே வெளியேற முடியுமா கரையில் இருப்பவன் கயிறு கொடுத்தாலோ கை கொடுத்தாலோ தான் வெளியேற முடியும் அதுபோல சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் துவாமேவ சரணம் பிராப்ய நிஸ்தரந்தி மனிஷிணா என்ன ஆச்சரியமான ஸ்லோகம் சம்சார சமுத்திரம்ங்கிறது கோரமானது ஆழம் காண முடியாதது பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அப்ப இதுல இருந்து நாம வெளியில வர வேண்டுமானால் பகவான் தான் கயிற்றை போட வேண்டும் அதை பிடித்து கொண்டுதான் நாம் மேலேறி வர வேண்டும் அது எந்த கயிறு ஞான கைதா காலக்கழிவு செய்யலேன்னு ஆழ்வாருடைய பாசம் அவர்தான் ஞானம் என்னும் கையை கொடுக்க வேண்டும் நமக்கு ஞானம் மலர மலர முதிருமானால் பக்தியாக முதிருகிறது பின்னால் பக்தியை பிடித்து கொண்டு முக்தி அடைந்து போகிறோம் இப்பேற்பட்டதை பிரார்த்திக்கிறதா இந்த ஸ்லோகமே ராமனே நமக்கு அனைத்து நன்மைகளையும் நல்க வேண்டும் அந்த ராமனை பெருங்களத்தூரில் தரிசிக்க போகிறோம் ரொம்ப அழகான கோவில் சிறிய கோவில் பெருங்களத்தூர் சென்னை பட்டணம் ரொம்ப ஜன சந்தடி மிக்க இடமா இப்போ சென்னைன்னு சொன்னால் முதல்ல எல்லாம் இப்போ முக்கியமான சில பகுதிகள் சென்னை அதுக்கப்புறம் மெதுவா கிண்டி வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் தாம்பரம் அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் இப்ப செங்கல்பட்டு வரைக்கும் இந்த பக்கத்துல போனாலும் காஞ்சிபுரம் வரைக்கும் அந்த பக்கத்துல போனாலும் எந்த பக்கம் போனாலும் சென்னப்பட்டினம் தான் வளர்ந்துட்டே வருகிற சொல்லி அதுக்கப்புறம் தமிழகம் முழுவதுமே நகரமா கூட உருவாயிடலாம் ஒரு பக்கம் எத்தனையோ நன்மைகள் இருந்தாலும் அந்த நன்மையை எந்த தீமையும் இல்லாத நம்ம பார்த்துக்கணும் காடுகளை அழிக்கிறதோ மரங்கள் வீணாடுதோ தண்ணீர் நிலைகளை தூர்த்து விடுதலோ மணல் ஆங்காங்க காணா போறதோ இதெல்லாம் இல்லாம வளர்ச்சி இருந்ததுனால் அது நிலைக்கும் ஆனா இதுகளோட வளர்ந்தோம்னால் நிலைக்காது அப்போ நாமே ஒரு மரக்கிளையில உட்காந்து அந்த கிளைய நாமே வெட்டிட்டா எப்படி இருக்கும் இப்போ அதை போல ஆயிடும் இயற்கைக்கு விரோதமா நாம தானம் செய்வதும் போகக்கூடாது இல்லையோ அது எல்லாத்தையும் ஆங்காங்க பார்த்து ஒரு செக்கில் வச்சுக்க வேண்டாமா அதுக்கு தான் பெருங்களத்தூரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது இப்போது அந்த சன்னதியில் எழுந்துள்ள இருக்கும் சிறிய ராமரை தரிசிக்க போகிறோம் இதோ நடுவாக ராமர் அவருக்கு ஒரு புறத்தில் இலக்குவன் மற்றொரு புறத்தில் சீதா தேவியார் சின்ன திருக்கோலத்தில் ஒரு ஆஞ்சநேய சுவாமி ராமனோட சேர்ந்து ஒரு ஆஞ்சநேயர் எழுந்துள்ளி உள்ளார் தனித்து பெரிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் உள்ளார் அவரை நாளையும் நாளை மறுநாளும் தரிசிப்போம் இப்ப சின்ன ராமரை சந்தித்து கொண்டோம் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் எல்லாரும் உற்சவ மூர்த்திகள் தான் எழுந்துள்ளி இருக்கார்கள் ஏன்னா மூலவர் சக்கரராஜனும் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் இவர்கள் தான் மூலவர்கள் இங்க ராமர் உற்சவரை சேவிச்சுட்டோம் பக்கத்திலேயே வேணுகோபால கிருஷ்ணன் ராமன் இருக்கும் இடத்தில் கூடவே கண்ணனும் உள்ளார் செய்து காட்டுவதற்கு ஒருத்தர் பேசி காட்டுவதற்கு மற்றொருத்தர் செயல்படுத்த ராமன் உபதேசிக்க கண்ணன் கீதாச்சாரியனாக கண்ணன் தானே உபதேசித்தார் ஆனா அதுல உபதேசிக்கப்பட்ட எல்லா நல்லத்தையும் செய்து காட்டினவர் ராமன் தானே அந்த ரெண்டு பேரையும் தரிசித்தோம் அருகிலே ஆண்டாள் மனத்துக்கினியான ராமனை பாடினாள் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமாள்னு கண்ணனை பற்றி பாடியிருக்கிறாள் ரெண்டு பேருக்குமே பட்டம் கொடுத்தாள் ஆண்டாள் என்ன இருந்தாலும் கண்ணன் கண்ணன் தானே ஆண்டாளுக்கு அவ் ஆண்டாளையும் தரிசித்து கொண்டோம் இவள் தான் மல்லிநாடாண்ட மடமையில் அதாவது மல்லிநாடுன்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கிற நாடு மல்லி ஒரு ஊரே வரும் அந்த மல்லி நாடாண்ட மடமையில் அந்த நாள் அது சிறு நில மன்னனாக இருந்திருக்கலாம் அங்க இருந்தவர் தான் பெரியாழ்வார் அவருடைய குமாரத்தி தான் ஆண்டாள் அவளையும் இந்த திருக்கோயிலில் சேவித்துக் கொண்டு இனி யுத்த காண்டத்தின் 26வது சர்க்கம் ராவணன் கேட்கிறார் சாரணன் அங்க கூடியிருக்கக்கூடிய வானர சைன்யத்தை காட்டுகிறார் யார் யாரு எந்தெந்த பக்கத்துல நிற்கிறார்கள் முக்கியமான வானர வீரர்கள் யார் அதி முக்கியமான வானர வீரர்கள் யார் முதல்ல வீரர்களை சொல்றார் அதுல முக்கியமானவர்களை சொல்றார் அப்புறம் ரொம்ப முக்கியமானவர்களே நாமே கூட இப்ப நார்மல் கியூல போறோம் அதோ விஐபி போற இடம் விவிஐபி போற இடம்னு பிரிச்சு விட்டுருக்கா பாருங்க
அதை போல போடு. இந்த சேனையில ரொம்ப பெரியவாள்லாம் இருந்திருக்கா, அதை முதல்ல பார்ப்போம். பலாக்ரே திஷ்டதே வீரஹ நீலோ நாமைஷ யூதபஹ பாஹு பிரகிருஹ்ய யப்பத்யாம் மஹீம் கச்சதி வீரியவான். யாரு தன் காலை பூமியில் உதைத்து கொண்டு கையை நம் தேசத்தை நோக்கி நீட்டி விட்டேனா பார் என்று அறை கூவி கொண்டிருக்கிறானோ நீலன். இவர் தான் ரொம்ப பெரிய வானரன். நீலனை பார். லங்கா அபிமுக கோபாது அபீக்ஷ்ணஞ்ச விஜృంభதே. நம்மை பார்த்து பெரும் கோப குரலிடுகிறான். கண்களை எல்லாம் பொறி பறக்க பார்க்கிறான். எஸ்ய லாங்கூல சப்தேன ஸ்வனந்தி பிரதிஷோ தச. 10 திக்குகளும் யாருடைய வாளின் சுழற்றல் ஒலியால் நடுங்குகிறதோ அந்த நீலனை பார் முக்கியமானவர். அவன் அருகே பார் யுவராஜன் சுக்ரீவனுடைய அண்ணனின் மகனான அங்கத பெருமாள். ஏஷ வானரராஜேன சுக்ரீவேண அபிஷேசிதா யுவராஜா அங்கதோ நாம துவாமாஹ்வயதி சயுகே. உன்னை எப்ப போருக்கு வருகிறாய்னு கேட்டுக்கொண்டு அங்கதன் நிற்கிறார் பார். அவன் ஆரென்று உனக்கு அடையாளம் தெரிகிறதோ? உன் நண்பனான நீ தோற்றோடின வாலியினுடைய மகன் அவன்தான் பார்த்துக்கொள். வாலின சதிருஷ புத்திர சுக்ரீவஸ்ய சதா பிரியா ராகவார்த்தே பராக்கிரந்தா சக்கரார்த்தே வருணோ யதா. எப்படி இந்திரன் சண்டை போட வந்தால் கூடவே வருணன் சண்டைக்கு வருவானோ அதே போல் சுக்ரீவனுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக அங்கதன் வந்துள்ளான். ஏதஸ்ய சா மதி சர்வா யத்ருத்வா ஜனகாத்மஜா ஹனுமதா வேகவதா ராகவஸ்ய ஹிதைஷினா. அவன் பேசினபடியாலே அங்கதனோட கூடத்தான் ஹனுமானும் வந்தான். ஜாம்பவான், அங்கதன், ஹனுமான் இவர்கள் எல்லாரும் ஒன்றாக வந்துதானே இங்க ஆஞ்சநேயர் வந்து சீதையை கண்டுபிடிச்சுன்னு போனார். இதுக்கெல்லாம் காரணம் அங்கதன். அடுத்து பார். அணுவாலி அணு வாலி சுதஸ்யாபி பலேன மகதாபிருதா வீரஸ்திஷ்டதி சங்கிராமே சேது ஹேது ரயம் நலஹ. இதோ பார், நலன் நிற்கிறான். இவனால் தான் கடலுக்கு பேரிலே அணை கட்டப்பட்டது. இவன் தான் ரொம்ப பெரிய வல்லுநரை போல் தொட்டு கொடுத்தான். கற்கள் எல்லாம் மிதந்தன. ஏது விட்டபிய காத்ராணி க்ஷேடயந்தி நதந்தி ச ஏன அனுகச்சந்தி வீரா சந்தனவாசினா. ஒத்தனை சுத்தி எத்தனை லட்சம் வானர வீரர்கள் இருக்கார் பாத்தியா? அடுத்தது பார். எப்புரா கோமதி தீரே ரம்யம் பர்யேதி பர்வதம் நாம்னா சம்ரோச்சனோ நாம நானா நகயுதோ ஹரி தத்தர ராஜ்யம் பிரசாஸ்தேஷ குமுதோ நாம யூதபா. அடுத்து குமுதங்கிற பெரிய வானரம். கோமதி நதி, அதன் கரையில் இருக்கக்கூடிய பல மலைகள், அதுல சம்ரோச்சனம் என்று பெரிய மலை சிகரம். அந்த சிகரத்தையே தனக்கு ராஜதானியாக கொண்டு ஆண்டு வருகிறான் குமுதன். தாம்ராக பீதாக சிதாக ஸ்வேதாக பிரகீர்ணாக கோரதர்சனாக. ஆங்காங்க இருக்கிற குரங்குகளை பாத்தியா? வெள்ளையா இருக்கு, செப்பு வர்ணத்துல இருக்கு, ஷாப்பு வர்ணமா இருக்கு, மஞ்சளா இருக்கு, நீண்ட கைகளும் இருக்கு. அதீனோ வானரச்சண்டா சங்கிராமம் அபிகாங்ஷதி. ஓரொரு குரங்கும் தங்கள் தங்கள் தலைவனை முன்னிட்டு கொண்டு எப்ப சண்டேன்னு காத்து கொண்டிருக்கின்றான். விந்தியம் கிருஷ்ணகிரிம் சஹ்யம் பர்வதஞ்ச சுதர்சனம் ராஜன் சததமத்தியாஸ்தே சரம்போ நாம யூதபா. அதோ பார், ரம்பன் என்னும் பெரிய வானரம், வானர சிரேஷ்டம். விந்தியம் கிருஷ்ணகிரிம் சஹ்யம் பர்வதஞ்ச சுதர்சனம் ராஜன் சததமத்தியாஸ்தே. இவன் இந்த 4 மலைகளுக்கு நடுவில் இருக்கார். விந்தியமலை, கிருஷ்ணகிரி, சஹ்யாத்ரி முதலான மலைகள். இதற்கு நடுவில் இருந்து கொண்டுதான் நாட்டை ஆள்கிறான். சதம் சதசஹஸ்ராணாம் திரிம்ஷச்ச ஹரிபுங்கவாக. லட்சக்கணக்கிலே இவனுக்கு 30 லட்சம் வானர வீரர்கள் உள்ளார்கள். அடுத்து 40 லட்சத்துக்காரரை சொல்ல போறார். அப்புறம் 50 லட்சத்துக்காரரை சொல்ல போறார். கடைசி 60 லட்சத்துக்காரரை சொல்ல போறார். அடுத்து ஷரபங்கிற வானரம். ராஜன் சத்தத மத்தியாஸ்தே ஷரபோ நாம யூதபா. ரம்பன் பார்த்தோம் 30 லட்சம் வீரர்களோட. ஷரபன் 40 லட்சம் வீரர்கள். ராஜன் சதசஹஸ்ராணி சத்வாரிம்ஷத் ததைவ மத்தியே வானர வீராணாம் சுராணாமிவ வாசவா. அனைத்து வானர வீரர்களுக்கு நடுவில் அவன் உட்கார்ந்திருக்கிற அழக பாத்தியா? தேவர்களுக்கு நடுவில் தேவேந்திரன் அமர்ந்திருக்குமா போல. யுத்தே துஷ்டஹசோ நித்யம் பனசோ நாம யூதபா. அடுத்து பனசங்கிற வானர வீரனை பார். ஏனம் சதசஹஸ்ராணாம் சதார்த்தம் பர்யுபாசத்தே. 50 லட்சம் வீரர்கள் புடைசூழ நிற்கிறான். யூதபா
யூதவ ஸ்ரேஷ்டம் ஏஷாம் யூதானி பாகதச ஏஷ தர்துர சங்காசஹ வினதோ நாம யூதவ பிபம் சரச்சியோ வேணாம் நதீனாம் உத்தமாம் நதீன். உத்தமமான நதி வேணா நதி. அதன் தண்ணீரை குடித்துக் கொண்டு அதனாலேயே பலம் பொருந்தியவனாக இருக்கிறார் வினதன் என்னும் வானரோத்தமர். ஷட்டிஷத சஹஸ்ராணி பலமஸ்ய பிளவங்கமாக துவாம் ஆஹ்வயதி யுத்தாய கதனோ நாம வானரஹ. அடுத்து கதனன் என்னும் வானரன். அவன் எத்தனை லட்சம் பேரோட உன்னை சண்டைக்கு கூப்பிடுகிறான் பார். ஆக வினதன் கூப்பிட்டான், கதனன் கூப்பிட்டான். விக்ராந்தா பலவந்தஸ்ய யதாயூதானி பாகசஹ கவயோ நாம தேஜஸ்வி துவாம் குரோதாத் அபிவர்ததே. கவயங்கிற பெரும் வானரம். அவனை கண்டாலே தேவர்களும் நடுங்குவார்கள், ராட்சசர்களும் நடுங்குவார்கள். அவமத்திய சதா சர்வான் வானரான் பலதர்பிதா. அந்த கவயனுக்கு தன்னை பத்தின பெருமை அதிகம். யார வேணும்னாலும் துச்சமாகத்தான் மதிப்பான். தான் அனைவரையும் எதிர்த்திட்டு சண்டையிட்டு போரிட்டு முடிப்பார். அவமத்திய ஏனம் சதசஹஸ்ராணி சப்ததி பத்யுபாசதே ஏஷை வாசம்சதே லங்காம் ஸ்வேன அனீகேன மர்தித்தும். இத்தனை லட்சம், 60 லட்சம், 50 லட்சம், 40 லட்சம், 30 லட்சம் என்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கிற வானரோத்தமர்கள் எல்லாம் எங்கே எங்கே சண்டை, எங்கே ராவணன், எங்கே இலங்கை என்று பேசுகிறார்கள். ஏதே துஷ்பகசா வீராக ஏஷாம் சக்கியான வித்யதே யூதபா யூதவ சிரேஷ்டாக தேஷாம் யூதானி பாகசா. இப்படி ஒத்தரையும் கூட்டம் கூட்டமாக ராமன் நிறுத்தி வைத்திருக்கிறார். கருட வியூகம்னு ஏற்கனவே பார்த்தோம். அதில் தலைப்பகுதி, வலது சிறகு பகுதி, இடது சிறகு பகுதி, வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, வால் பகுதி என்றெல்லாம் பகுதிகளா பிரித்து, நீ முன்னே நான் பின்னே, சுக்ரீவன் பின்பகுதியை காப்பாற்றட்டும், நான் தலைப்பகுதியில் இருக்கிறேன், இப்படி ஒத்தொத்தர் ஒரு பகுதியில் இருக்கட்டும் என்று ராமனே தான் கூறியிருக்கிறார். இப்ப அதே போல யார் யார் எங்கெங்க நிற்கிறார்கள். கருட வியூகத்தை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல ராவணா. மேலும் அவர்கள் நம்முடைய அரக்க சேனையை விட அளவில் சிறுத்தவர்களாக கூட இருக்கலாம், பலத்தில் சிறுத்தவர்களாக கூட இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு இருக்கிற உற்சாகம் குறவே இல்லை. யாரையும் எப்போதையும் ஜெயித்து விடுவோம் என்கிற தெம்போடு இருக்கிறார்கள். சண்டைன்னு வந்தால் ஆள் எண்ணிக்கை அதிகமா இருக்கணுமா இல்ல உற்சாகம் அதிகமா இருக்கணுமானால் நாமே பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப நெப்போலியன் வந்தார், அலெக்சாண்டர் வந்தார், மன்னவர், புருஷோத்தம மன்னவர், போரஸ்ன்னு சொல்றோமே ஆங்கிலத்திலே, அந்த மன்னவர் எதிர்த்து நின்றார். பெரும் படை. ஆனா அவ்வளவு பெரிய படைய நம் நாட்டு வீரர் தேசத்துக்கு அதிபதி ஒருத்தர் எதிர்த்து நின்று தோத்திருக்கலாம். ஆனா அந்த மாவீரனாலே இவர் போற்றி கொண்டாடப்பட்டார். ஆள் எண்ணிக்கை நிறைய இல்லாத இருக்கலாம், ஆனா மனதுல உற்சாகம் ரொம்ப முக்கியம். அவர் 3 பேர் இருந்தா நாம ஒத்தரை சமாளிப்போம், 10 பேர் இருந்தா நாம ஒத்தரா சமாளிப்போம் என்கிற அளவுக்கு தைரியம் இருக்க வேண்டும். அதுதான் இங்க எல்லாத்திலையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ராட்சச சைன்யம் ஒண்ணும் குறைவானவா இல்ல. இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் அங்கேயும் இருப்பார்கள். மேலும் லோகத்தில் எங்கெங்கெல்லாம் ராட்சச சக்தி இருக்குமோ ராவணன் அவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வைத்திருக்கலாம். இது இத்தனை இருந்தும் கவலைப்படாம குரங்குகள் நிற்கிறாள்னா அவ மனசுல ஒரே எண்ணம், நாம பிராப்த கைங்கரியத்தில் இருக்கோம், நமக்கு உகந்த கைங்கரியம் செய்ய வேண்டிய ராம கைங்கரியத்தில் உள்ளோம். ஆகவே அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. நாம ஒன்றுல ஈடுபட்டிருக்கோம்னால் அது சரியான காரியமா இருந்துருத்துன்னு வச்சுங்க. இது பண்ணலாமோ கூடாதோ விட்டுடலாமா, பெரியவர்கள் சம்மதிப்பார்களோ மாட்டார்களோ, இந்த கவலை நமக்கு வேண்டாம் பாருங்க. ஏன்னா ஏற்கனவே பெரியவர்கள் ஆணையிட்டு இருக்கிற வேலையை எடுத்துன்னு விட்டோம்னால் அப்ப அவர்கள் சம்மதம் இருக்குமா இல்லையான்னு சந்தேகமே இல்லையே. அதே போலத்தான் இப்போ நாம எந்த வேலையை எடுத்திருந்தாலும் சரி, எதிர் ஈடுபட்டு இருக்கிறோம், ஆள் குறைவாக கூட இருக்கலாம், அதனால தப்பில்லை. ஆனா உற்சாகத்தோட மன ஊக்கத்தோட ஈடுபடணும் இல்லையோ. அப்படி பண்ணிருக்கார்கள். இவர்கள்லாம் முக்கியமானவர்கள். இனி அதி முக்கியமான வீரர்கள் உள்ளார்கள். இந்த ஹனுமான், விபீஷணன், ராமன், லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஜாம்பவான் அவர்களையெல்லாம் அறிமுகப்படுத்தவே இல்லையே. என்ன செய்கிறார் பார்ப்போம். இந்நிகழ்ச்சி